பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதியை அந்த நிலமையில பார்த்த உடனே பாண்டியன் வந்து கண் கலங்கி நின்றுட்டுருக்காங்க. வீட்டையே ரெண்டாக்குற அளவுக்கு ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ இப்படி வந்து படுத்து கிடக்குறியடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்தில் இருந்துட்டு, அம்மா அப்பா பார்க்க தான் தைரியமான ஆளாக இருக்காரு, ஆனால் குழந்தையோட ரொம்பவே மோசம், தேம்பி தேம்பி அழுந்துட்டுருக்காராம் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு இருந்துட்டு நீ மட்டும் என்னவா, நீ தானே ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே அழுந்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அரசி சொன்ன உடனே, 1000 தான் இருந்தாலேயும் அம்மா இல்லை அரசி, அம்மா விட்டால் நமக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா, யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் நேரம் பார்த்தாலே உன் கூட இருக்குன்னு தான் ஆசை, ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் இல்லாமல் போயிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாரும் இல்லாத நேரமாக பார்த்தா நீயும் பறங்கி மேலே ஏறணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, வீட்டில் ஒன்றும் யார் இல்லாமலாம் போல் இவரும் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிச்சனில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி, இவ எப்பயும் போல் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக தான் ஏதோ பாத்திரத்தை உருட்டிகிட்ருக்காளோ நினச்சிக்கிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் சிரித்த உடனே கோமதிக்கு ரொம்பவே கோபம் வருது. அதோட இன்றைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.